மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமெச்சுவர் இஜாக்குலேஷன் அல்லது விந்து முந்துதலை பற்றிய விடயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று நீங்கள் என்னிடம் கேட்கலாம், இந்த ப்ரீமெச்சுவர் இஜாக்குலேஷன் அல்லது விந்து முந்துதல் பிரச்சனை இருக்கின்ற போது பரவாயில்லை, அதை நாங்கள் அப்படியே வைத்துக் கொள்ளலாம், எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, என்னுடைய துணைவிக்கு ஒரு பிரச்சனை இல்லை, என்னுடைய மனைவிக்கு ஒரு பிரச்சனை இல்லை என்று சொல்லி நீங்கள் அப்படியே வைத்துக்கொண்டு இருக்கலாம். ஆனால் இது அப்படியொரு பிரச்சனையை நீங்கள் வைத்துக்கொண்டு இருந்தால் கட்டாயமாக அது உங்களுக்கு ஒரு பாரதூரமான பாதிப்பை ஏற்படுத்த போகிறது. எனவே இந்த பிரச்சனையினாலே உடலுக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது, மனசுக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது, மற்றவர்களுக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது. முதலாவதாக இந்த விந்து முந்துதல் பிரச்சனை இருக்கின்ற போது என்ன நடைபெறும் என்றால் அவருடைய இந்த நாங்கள் சொல்லுவோம் இந்த செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்று சொல்லுவோம், அது குறை. அதாவது ரிடியூஸ்ட் செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது பாலியல் தொடர்புகளிலே ஏற்படுகின்ற அந்த திருப்தி குறை. முதலாவது இதனுடைய பிரச்சனை. எனவே என்ன நடைபெறும் என்றால் தன்னுடைய மனைவியுடனோ தன்னுடைய துணைவியுடனோ அவர் இந்த பாலியல் ரீதியான தொடர்பினை வைத்துக் கொண்டிருக்கின்ற போது, செக்ஸ் வைத்துக் கொண்டிருக்கின்ற போது அவருக்கு இந்த பிரச்சனை இருந்தால் அவருக்கு அந்த உச்சக்கட்டத்தில் ஏற்படுகின்ற அந்த உயரிய இன்பம் கிடைக்காமல் போய்விடும். அதாவது செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாமல் போய்விடும். இதன் காரணமாக என்ன நடக்கிறது என்றால் அவர் தன்னுடைய துணைவியை விட்டு வேறு பல பேருடன் தொடர்பினை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதன் காரணமாக அவருக்கு என்ன ஏற்படும் என்றால் இந்த பாலியல் ரீதியான நோய்கள், அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், அது முக்கியமாக பயங்கரமான நோய் HIV அல்லது எய்ட்ஸ், இந்த நோய்கள் பரவக்கூடிய நிலைமை இருக்கிறது. இப்படிப்பட்ட நோயாளிகளை கூட எனக்கு தெரியும், தன்னுடைய மனைவியுடன் இருந்து தொடர்ந்து அவருக்கு இந்த ப்ரீமெச்சுவர் இஜாக்குலேஷன் எனப்படுற பிரச்சனை ஏற்பட்டு அதன் பிற்பாடு வேறு பெண்களை தேடி போய் இந்த நோய்களை ஏற்படுத்தி கொண்டவர்களை தெரியும். அதே நேரத்திலே அவருக்கு இந்த செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காமல் விட்டால் அவருடைய வேலை தளங்களிலேயோ அல்லது அவர் இருக்கின்ற இடங்களிலேயோ ஒரு முழு திருப்தியுடன் அவரால் வேலை செய்ய முடியாது. அதாவது டே டு டே லைஃபை அவரால் கொண்டு போக முடியாது. வேலை தளங்களில் போய் அங்கே இருக்கிறவர்கள் எரிச்சல் படுவது, அவர்களிடம் பேசப்படுவது, சண்டைப்படுவது, இவை எல்லாவற்றுக்குமே காரணம் என்ன? இந்த செக்ஷுவல் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது ரிடியூஸ்ட் செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனவே இதில் இருந்து நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எங்களுக்கு இந்த ப்ரீமெச்சுவர் இஜாக்குலேஷன் விந்து முந்துதல் பிரச்சனை இருக்கின்ற போது அதில் ஏற்படுகிற முதல் பெரிய பாரதூரமான பாதிப்பு என்ன? ரிடியூஸ்ட் செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது பாலியல் உறவிலே ஏற்படுகிற திருப்தி இன்மை. இது பாரதூரமான பிரச்சனைகளுக்கும் பாரதூரமான நோய்களுக்கும் கொண்டு போய்விடும். அதே நேரத்தில் பல வேலைத்தளங்களில் இருந்து அவர்கள் விழிக்கிட்டு, அதாவது வேலைத்தளில் இருந்து அவர்கள் அனுப்பப்பட்டவர்களாக, செக் பண்ணப்பட்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள். எனவே இது மிகவும் முக்கியமானது. இரண்டாவதாக இதில் ஏற்படுகிற அடுத்த பிரச்சனை என்ன? நாங்கள் சொல்லுவோம், முதல் சொன்னது போல பர்சனல் டிஸ்ட்ரெஸ், அதாவது மனத்திற்கு பெரிய குழப்பம். அவர்களுடைய முகத்தை பார்த்தீர்களாக இருந்தால் அவர்களுக்கு திருப்தியின்மை, சந்தோஷமின்மை ஏற்படுகிறது. எங்களை அவர்கள் வாடி இருக்கின்ற போது எனக்கு முன்னாலே அவர்கள் கதிரையில் இருந்தால் முதலிலே அங்காலை பார்ப்பார்கள், இங்காலை பார்ப்பார்கள், மேலே பார்ப்பார்கள், கீழே பார்ப்பார்கள். ஏன் முதலிலே பார்ப்பார்கள்? இங்கே என்னுடைய கன்சல்டேஷன் ரூம், அதாவது நான் வைத்தியம் நோயாளிகளை சந்திக்கின்ற அறையிலே ஏதாவது சிசிடிவி, அதாவது சிசிடிவி கேமரா இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். தன்னை யாராவது பார்க்கிறார்கள் என்று பார்ப்பார்கள், அல்லது வேலை செய்பவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்ப்பார்கள். பலதரப்பட்ட அந்த சந்தேக பெரனாய்டு ஐடியாஸ் அவரை சுற்றி வரும். அதே நேரத்தில் பெரிய ஒரு பிரச்சனை, அவருக்கு தனியாக இந்த பெரனாய்டு என்று சொல்லப்படுகிற சந்தேகங்கள் ஐடியாக்கள் வருகின்றது. அதை விட்டு போட்டு மனைவியுடன், தன்னுடைய துணையுடன் கூட இந்த பிரச்சனை படுத்துவார். அதாவது ஒரு மனைவி
மனைவி அவர் திருப்திப்படுத்தவில்லை, முக்கியமானது அது அவருக்கும் வடிவாக விளங்கும். ஆனால் அந்த பெண் அந்த மனைவி சத்தம் போடாமல் தன்னுடைய கணவனும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகும்படி இருக்கின்ற போது மனைவி போய் சந்தோஷமாக வேறு ஒருவனும் சிரித்து கதைத்தால் இவருக்கு என்ன ஏற்படும்? அதில் ஒரு பெரிய சந்தேகம். அது முடிந்தது அவ்வளவுதான், அது குடும்பம் அப்படியே அழிந்து போய்விடும். அப்படியே பாரதூரமான பிரச்சனை. பல பெண்கள் மனைவி வந்து எனக்கு சொல்லியிருக்கிறார்கள், ஐயா யாருடன் கதைத்தாலும் இவருக்கு சந்தேகம், மீன் விற்கிறோடு கதைத்தாலும் சந்தேகம், தபால்காரனோட கதைத்தாலும் சந்தேகம், அல்லது ஒரு முச்சக்கர வண்டி தாரது ஸ்ரீவீலர் ஆரோடன் கதைத்தால் கூட இவருக்கு சந்தேகம். இந்த சந்தேகம் வருவதற்கு காரணம் என்ன? இந்த ப்ரீமெச்சுவர் இஜாக்குலேஷன் அல்லது அதன் காரணமாக அவருக்கு ஏற்படுகிற இந்த பர்சனல் டிஸ்ட்ரெஸ். எனவே இது ஒரு சிறிய பிரச்சனை என்று சொல்லி நீங்கள் விட முடியாது. பல பேரை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த நீதிமன்றங்களே போகின்ற இந்த விவாகரத்து வழக்குகள், டிவோர்ஸ் வழக்குகள், அது சின்ன சின்ன வயசிலே கூட அந்த டிவோர்ஸுகள் எல்லாம் இப்போது பிரபலியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களை பகுதிகளில் சரியான ஒரு பிரபலியமாக இந்த விவாகரத்து மிகவும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த விவாகரத்து அதிகரிப்பதற்குரிய முக்கிய காரணம் என்ன? இந்த செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷனும், அதாவது ரிடியூஸ், அதாவது செக்ஷுவல் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனும், அதே நேரத்தில் பர்சனல் டிஸ்ட்ரெஸும். இது மிக மிக முக்கியமான. எனவேதான் இந்த பிரச்சனை இருப்பவர்கள் இதை கொஞ்சம் யோசிச்சு கொள்ளுங்கள். இந்த பர்சனல் டிஸ்ட்ரெஸ் என்று சொல்வது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை அயலில் இருப்பவர்களை கூட உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எனவே இப்படி பல பேரை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அதாவது சில நேரங்களில் இந்த பிரச்சனை கொலை செய்வதற்கு கூட கொண்டு போய் விடுகின்ற தன்மை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கின்றது. நான் எனக்கு 2013ஆம் ஆண்டு நான் எங்களுடைய பதுளை போதனா வைத்தியசாலையிலே வெளிநோயாளர் பிரிவிலே வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது ஒரு முழு நிறை மாத கற்பிணி கொலை செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள். கணவர் குடித்து போட்டு வந்து அதன் மூலமாக ஏற்பட்ட அந்த பெண்ணுடன் அவர் பாலியல் ரீதியான தொடர்பினை மேற்கொள்ள வருகின்ற போது அவரால் இடிக்க முடியாமல் போய்விட்டது. அதன் காரணமாக மனைவி ஏதோ சொல்லி இருக்கிறார் போல உடனடியாக அவர் அதில் இருந்த ஒரு உலக்கை எடுத்து மனைவியினுடைய கழுத்திலே அடித்து அதிலே அந்த பெண் இறந்தார். எனவே இதை நான் என்னுடைய கண்கூடாக கண்டேன். எனவே இந்த பர்சனல் டிஸ்ட்ரெஸ் என்பது மிகவும் முக்கியமான ஒரு பாரதூரமான பிரச்சனை. அந்த அவருக்கு மட்டுமல்ல, அந்த குறிப்பிட்ட ஆணுக்கு மட்டுமல்ல, சுற்றி இருக்கிற பல பேருக்கும் அந்த பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே நேயர்களே, இத்தனை நிகழ்ச்சியை நாங்கள் முடித்துக்கொள்ளோம். இது நீங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே நேரத்திலே மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இதை நீங்கள் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மணி சின்னத்தில் பெல் சைனை அமுழ்த்தி மேலும் தகவல் தேவையாக இருந்தால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாகவே அனைவருக்கும் பொதுவான வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.